பிரியமானவர்களே, இது 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினால நாளை தினத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் கேம்பஸில் நடைபெறும். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆன்லைனில் பார்த்துடலான்னு சொல்லி நீங்கள் வீட்டில் உட்காந்துடாதீங்க. சென்னை மற்றும் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனே உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் இந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா நிசி என்ற அந்த பலிபீடத்திற்கு மோசே ஒரு பெயரிட்டான். அமலேக்கியர்களை இப்பொழுது மேற்கொள்ள வேண்டும். மோசே எப்படி அந்த அமலேக்கியனை மேற்கொண்டான் என்பதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற அமலேக்கியர்கள், இந்த அமலேக்கியனை ஜெயித்து தான் ஆக வேண்டும். நீங்கள் அமலேக்கியனோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அமலேக்கியன் மேலே பரிதாபம் பண்ணக்கூடாது. அமலேக்கியனுக்கு நீங்கள் எப்போதும் எதிர்த்து தான் நிற்கணும். எனவே இந்த அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு மோசே கையாண்ட சில காரியங்களை தான் தியானித்தோம். அவன் மலையின் உச்சியிலே தேவனோடு தனித்திருந்தான். அவன் தேவனுடைய அந்த கோலை பிடித்து கொண்டு நின்றான். தன்னோடு கூட ஜெப நண்பர்களை அழைத்து சென்றான். அது மாத்திரமல்ல, அவன் கை உயர்ந்திருந்த போதெல்லாம் அமலேக்கியர்கள் தோற்றார்கள். அவன் கை தளர்ந்த பொழுது அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். அப்போது உங்கள் கையை தளர விடாதீங்க. அந்த தளர விடுதல் என்பது உறுதியை குறிக்கிறது. நம்ம எதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும் என்பதை நம்ம தியானித்து வருகிறோம். முதல் நாள் சொன்னேன், மன உறுதியாக இருக்க வேண்டும். மனதிலே உறுதி, செத்தாலும் பரவாயில்லன்ற மன உறுதி. இரண்டாவதாக உத்தமத்திலே உறுதி. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உத்தமத்தில் நிற்பேன் அப்படின்றதில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இன்னொரு உறுதியை குறித்து வேதத்தில் யோபு 17ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17:9 யோபு, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கையுள்ளவன் மேல்மேலும் பலத்து போவான். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நிறைய பேருடைய வழிகளில் தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ என்று எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார். இப்போ நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். இன்னைக்கு நம்ம இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான். ரோமர் 5:9 படி. அப்படின்னா நம்ம இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டதுக்கப்புறம் நம்முடைய வழியிலே ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். உங்களுடைய வழியிலே உறுதித்தன்மை, இந்த வழியில்தான் நான் நடப்பேன்ற அந்த உறுதித்தன்மை இருக்கணும். அந்த வழியை விட்டு வலது இடது பக்கம் சாய இடம் கொடுக்கக்கூடாது. வேறு ஏதாவது புது ரூட் தெரியுதே, அப்படி போனால் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்குமோன்னு நம்ம வேறு ரூட்டில் போயிடக்கூடாது. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நின்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து பாருங்க, அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். எந்த வழி பூர்வ பாதை, எது நல்ல வழி, அதிலே நீங்கள் நடவுங்கள். அதில் உறுதியாக இருங்க. நல்ல பாதையில் போயிட்டுருக்கோம் கூட சில நேரத்தில் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல பாதையை விடுறவங்க உண்டு. துணிகரமாய் சில தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய நல்ல பாதைகளை விட்டு
துன்மார்க்கனுடைய வழியை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்களுடைய வழி உறுதியாக இருக்கும். இன்னைக்கு அந்த உறுதியான வழியில் நம்ம நடப்போம். அந்த வழி தான் உறுதியாக இருக்கும். அது நம்மளை ஏமாற்றாது. அந்த வழி தான் நித்திய வழி. அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. பார்க்குறதுக்கு நெருக்கமாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் போகிற வழி சரியான வழியாக இருந்தால் அது நெருக்கமாக இருக்கலாம், ஒடுக்கமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெருங்கூட்டம் விசாலமாக போகிறாங்களே, ஒரு பெருங்கூட்டம் அந்த விசால பாதையில் போகிறாங்களே, அவங்க ரொம்ப ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தான் இடுக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குதே, தப்பாக வந்துட்டோமோன்னு நினைக்கிறீங்களா? இந்த பாதை தான் ஜீவனுக்கு போகிற பாதை என்று வேதம் சொல்லுகிறது. விசாலம் அகலமான பாதை, கேட்டுக்கு போகிற பாதை. மறந்துடாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பாதையில் நிறைய பேர் போகலாம். ஆனால் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற அந்த பாதையில் உறுதியோடு நில்லுங்கள். உங்கள் கை உறுதியாக இருக்கட்டும். மோசே, ஐயோ கை வலிக்குது, கொஞ்சம் கீழே போட்டுடலாம் அப்படின்னா அமலேக்கன் ஜெயிச்சிருவானே, மாம்சத்தில் சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி கீழே இறங்கி வரல, உறுதியோடு இருந்தான். அதனால தான் கூட 2 பேர் அவன் கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. நில்லுங்க, தைரியமாக இருங்க. அந்த வழிதான் உத்தமமான வழி. அதுதான் நீதிமானுடைய வழி. அதுதான் உறுதியான வழி. அந்த வழியில் நடக்க தீர்மானம் எடுப்போமா? யோபுவின் புஸ்தகத்தின் 17:9 இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். யோபு 17:9. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வழி உறுதியாய் இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் வழிகளிலே தாறுமாறுகளோ, ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரே நூதனங்களோ வந்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். சரியான வழியிலே நடந்து அந்த வழியில் உத்தமமாய் இருக்க, அந்த வழியில் உறுதியாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இது 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினால நாளை தினத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் கேம்பஸில் நடைபெறும். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆன்லைனில் பார்த்துடலான்னு சொல்லி நீங்கள் வீட்டில் உட்காந்துடாதீங்க. சென்னை மற்றும் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். இன்டர்வியூவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.